அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா நெறியே குவலையுமெல்லாம் வந்து திருவருட்பிரகாச வெள்ளப்பெருமான் அருளிச்சது திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அகவல் வரிகள் 777 778க்கு உரை விளக்கம் திண்டுக்கல் சுவாமி அவர்கள் அருளியது. சுத்தமும் அசுத்தமும் தோயுயிர்க்கிருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இருமையானது நன்மை தீமை என்ப. இது அறம்பாவம் என்று சமய சாத்திரங்கள் கூறும். உயிர்கள் இவ்விருவகைச் செயல்களால் வாழ்வில் சுகதுக்கம் அடைகின்றனவாம். இங்கு குறிக்கப்படுகின்ற உயிர்கள் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்தவையாம். முன்பு அசுத்த உயிர் குறிக்கப்பட்டது. அது அபக்குவ ஆன்மாவாம். இது பக்குவ ஆன்மா எனப்படும். இது முற்றும் இருளாகிய அறியாமையில் கிடக்கின்றதன்று ஓரளவு அறிவு பெற்றும் அறியாமை நீங்காமல் மருள் நிலையில் வாழ்ந்து வருகின்ற ஆன்மாவாம். இதுதான் இன்றைய மனிதனின் நிலை. இவன்தான் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாழ்வில் உழன்று கொண்டிருக்கின்றான். இவனுக்கு ஏற்படுகின்ற சுகதுக்க அனுபவம் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து வருகின்றனவாம். இதனால் இங்கு இருமை என்பதற்கு இம்மை மறுமை என கொள்ளலாம். இந்த ஆன்மா என்ன நல்ல அறம் செய்தாலும் சரி அல்லது என்ன தீய பாவம் புரிந்தாலும் சரி திருவருளால் கைவிடப்படுவதே இல்லை. அந்தந்த அறம் பாவத்திற்கு தகுந்தாற்போல் வரும் பிறப்பில் இன்ப துன்ப வாழ்வு சூழச் செய்கின்றார் நம்பதி. இந்நியதி முறைப்படி ஒவ்வொரு பிறவியிலும் இன்ப துன்பத்திடை உழன்ற ஆன்மா பக்குவமடைகின்ற போது இவ்விருமை நிலை கடந்து அருட்பெருநிலை அடைகின்றதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.